போன கிளாஸ் நம்ம 70வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். இப்ப அடுத்த 10 ஸ்லோகம், செட் ஆஃப் 10 ஸ்லோகாஸ் என்ன அப்படின்னா, நித்யானித்ய வஸ்து விசாரா. எது நித்தியம், எது அனித்யம். எது நித்தியம், எது அனித்யம்னா, எது அழியக்கூடிய பொருள், எது அழியாத பொருள் அப்படிங்கிறது ஒண்ணு. நித்திய சுகம்ங்கிறது என்ன, அனித்திய சுகம்ங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விசாரத்தை பத்தி இந்த 10 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க வேத அத்தியனம், அதுக்கப்புறம் ஸ்மிருதி பரியாலோசனம், சாஸ்திர பட்டனம், புராண சிரவணம், இது என்னத்தினாலையும் ஒரு லாபமும் இல்லைன்னு அர்த்தம். லாபமும் இல்லை அப்படின்னா என்னன்னா, நானும் போய் எல்லா லெக்சருக்கும் போய் உட்காந்துக்கிறேன், சும்மா சிரவணம் மாத்திரம் கேட்டுண்டு வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கத்துண்டு இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி என்ன வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சு விசாரம் பண்ணினா தான் அதுல பிரயோஜனமே வழிய இல்ல மத்தது எல்லாமே வில் பி ஜஸ்ட் அ ரோட் லேர்னிங் மாதிரி ஆயிடும். அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்லோகத்தா சொல்லிட்டு வர்றார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, 71வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கிம் வேதைஹி ஸ்மிருதிபிஹி புராண பட்டனைஹி சாஸ்திரைஹி மகாவிஸ்தரைஹி ஸ்வர்க கிராம குட்டி நிவாச பலதைஹி கர்ம கிரியா விப்ரமைஹி முக்த்வா ஏகம் பவ துக்க பார ரச்சனா ரச்சனா வித்வம்ச காலானலம் ஸ்வாத்மானந்த பத பிரவேச கலனம் சேஷைர் வணிக் விற்த்திபிகி. எல்லாத்துக்கும் நீங்க இந்த கிம்ங்கிறத சேர்த்துக்கணும். வேதைஹி கிம், வேதைஹி கிம் அப்படின்னா வேதங்களினால் என்ன அப்படின்னா, ரிக்கு யஜுர் சாம அதர்வணம் அப்படிங்கிற 4 வேதங்களால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, கிமபின பிரயோஜனமே இல்லையா அப்படின்னா, வெறும்னா அந்த வேதங்கள் இருக்கு, அதை நீ வேணும்னா சிரவணம் பண்ணிட்டு இருந்தேனா அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்மிருதிபிகி, மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகளால, அஷ்டாதச ஸ்மிருதி இருக்கு, அவைகளினால் உபஸ்மிருதிஷ்ட அதனால என்ன பிரயோஜனம். புராண பட்டனைஹி கிம் பிரயோஜனம். சோ புராண பட்டனைஹி கிம், புராணங்கள் அஷ்டாதச புராணங்கள் இருக்கு, அவைகளை பிரம்மாண்ட புராணத்திலேருந்து ஆரம்பிச்சு அஷ்டாதச புராணங்கள் இருக்கு. அந்த புராண படிக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, வெறும்னா அதுல இருக்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுக்காம வெறும்ன படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வெறும்னா அந்த கதைகளை கேட்கறதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, உள்பொருள் என்ன, நித்தியம்ங்கிறது இந்த உலகம் இல்ல, இது அனித்யம் அப்படிங்கறதான் எல்லா சாஸ்திரமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் மகா விஸ்தரைஹி சாஸ்திரைஹி. சோ தர்க்கம் வியாக்கரணாதி சாஸ்திரைஹி கிம். அதாவது பஜகோவிந்தத்துல நகி நகி ரக்ஷதி டுக்ரன் கரணேன்னு சொல்றாரு சங்கரர். நாட் தட் இஸ் அகேன்ஸ்ட் வியாக்கரணம். அதையே எப்ப பார்த்தாலும் நொற்று பண்ணிட்டு இருக்கியே, ஆத்ம விசாரத்துல நீ ஈடுபட வேணாமா அப்படிங்கறதுக்கோசரம் தான் மகா விஸ்தரைஹி சாஸ்திரைஹி கிம். அதுக்கப்புறம் அதுலயும் அவ்வளவு வேர்ப் இருக்கிறதுல இந்த கிருவ எடுத்துட்டு இருப்பாருங்க அதான். ஆமா கரோதி, ஆமா ஆமா செய்தி. ஆமா. ஆமா. ஸ்வர்க கிராம குட்டி நிவாச பலதைஹி கிம். அதுக்கப்புறம் ஸ்வர்க்கம், இங்க இங்க புண்ணிய கர்மா பண்ணா சொர்க்கம் போவோங்கிறோம். சொர்க்கம் போயிட்டு சொர்க்கம் இஸ் நாட் அ பர்மனன்ட் பிளேஸ் ஃபார் யூ. க்ஷீணே புண்ணியே திருப்பி மர்த்திய லோகம். உனக்கு புண்ணியம் க்ஷீணம் ஆயிடுத்து அப்படின்னா திருப்பி இந்த பூலோகத்துக்கு நீ வந்தியாகணும். சோ ஸ்வர்க கிராம குட்டி நிவாசம். சோ ஸ்வர்க்கம்ங்கிறது புண்ணிய கர்ம வசாத்து ஸ்வர்க்கத்துக்கு போற. கிராமகுட்டி நிவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிராமணா பண்ற யஜ்ஞ யாகாதிகள் ஒரு குட்டீரத்துல தான் பண்ணுவா. சோ அந்த மாதிரி குட்டி நிவாசே நிவாச பலதைஹி கிம். சோ அதுல வசிக்கிறதுனால உண்டான பலத்தினால என்ன பிரயோஜனம். கர்ம கிரியா விப்ரமைஹி, மேலும் நம்ம பண்ற தினமும் பண்ற கர்மாக்களினால் என்ன பயன். என்ன இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னா, பவ துக்க பார ரச்சனா வித்வம்ச காலானலம் இத முக்துவா ஏகம் முக்துவா. சோ பவனா சம்சாரம், பவ பவ இது அந்த பவாத்து வர ஒரு துக்கம், அந்த துக்கத்தினுடைய பாரம், அந்த பாரத்தை சம்சார துக்கம்ங்கிற ஒரு பாரத்தை ரச்சிக்கின்ற ரச்சனா வித்வம்ச காலானலம், அதை அழிக்கக்கூடிய ஒரு காலானலம், ஒரு அந்த அந்த அதை கிரியேட் பண்ற ஒரு காலானலத்தை ஏகம் முக்துவா உன்னுத்த விட்டுட்டு என்ன பண்ண நீ அப்படின்னா, ஸ்வாத்மானந்த பத பிரவேச கலனம். ஸ்வாத்மானந்தம் அப்படின்னா உன்னுடைய ஆத்மானந்தத்தினுடைய அதுல ஈடுபடு, அந்த விசாரத்துல நீ ஈடுபடு. சரியா. சேஷைஹி வணிக் விற்த்திபிஹி கிம். மீதி இருக்கிற வணிக்கு வாணிஜ்யம் அந்த விற்த்திகளால உனக்கு என்ன பிரயோஜனம். சோ யூ ஷுட் இன்வால்வ். அதாவது ஆத்ம ஞானம் இல்லைன்னா மேல சொல்லப்பட்ட வேதாதிகள் எல்லா எல்லாத்துக்குமே பலன் இல்லைன்னு அர்த்தம். புரியுறதா. ஆத்ம ஓகே. ஜானம் வினா உக்தானாம் வேதாதீனாம் அத்தியனமபி பலம் நாஸ்தி. அத படிக்கிறதுல கூட ஒரு பிரயோஜனம் இல்ல. சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானாம்
அத்வைத பிரம்மணி தாத்பரியம். எல்லா வேதாந்த வாக்கியங்களுக்கும் எதுல தாத்பரியம் அப்படின்னா அந்த பரபிரம்ம தத்துவத்துல தான் தாத்பரியம். சோ அத நம்ம விட்டுட்டு நீங்க வந்து இதிலே பண்ணிட்டு இருந்தேள் அப்படின்னா இந்த விசாரம் பண்ணாம சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படிங்கறதுனால ஆத்மானுபாவம் வந்து அதுதான் லாபம் உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன வெறும்னு அதை கேட்கறதுனாலயோ அந்த வேதைஹி கிம் ஸ்மிருதிபிஹி கிம் அப்படின்னா அத படிக்கலாம், நல்ல விசாரம் பண்ணலாம். ஆனா ஆத்ம விசாரத்துல ஈடுபடல அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சம்ஸ்கிருதம் படிக்கிறேன் அப்படிங்கறதுனால ஒரு வசதியும் இல்லை. அந்த சம்ஸ்கிருதம் படிக்கிற காரணம் என்ன அப்படின்னா ஃபைனல் கோல் இஸ் டு லீட் டு தட். இல்லைன்னா நம்ம வெறும்னு இந்த காவியங்களை படிச்சுட்டு வாழ்க்கைய இது புரியுது. இந்த வித்வம்ச கால அனலம்னு பிரிச்சுக்கணுமா அது? துவம்ச காலானலம். ஓகே. காலானலம், ஆமா. சரியா? ஓகே. அதான், ஒரு நிமிஷம். So, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா யதோ மேருஹு ஸ்ரீமான் நிபததி யுகாந்த அக்னி வலிதः சமுத்ராः சுஷ்யந்தி பிரச்சுர மகர கிராக நிலையாக தராः கச்சதி அந்தம் தரணிதர பாதைரபி திருதாக ஷரீரே காவார்த்தா கரி கலப கர்ணாகிர சபலே. அதாவது மேருஹு ஸ்ரீமான் மேருஹு பததி பததி. ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீனா செல்வம், பலவிதமான செல்வத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த மேருவானது யுகாந்த அக்னி வலிதக பததி. யுகாந்தம் அப்படின்னா யுகத்தினுடைய அந்தத்துல அக்னி சூழப்பட்டு பலவிதமான நாசங்கள் நடக்கும். அப்படி இருக்கின்ற தருணத்தில் ஆஹா மேரு இவ்வளவு வசதியா இருக்கே, அது கீழே விழாம இருக்குமா? அதுவும் விழும். So, ஸ்ரீமான் மேருகு யுகாந்த, அந்த மேருகுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா யுகாந்த அக்னி வலிதக மேருகு சக ஸ்ரீமான் நிபத்ததி. விழறது, நிபத்ததி விழுந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சமுத்திராஹா சுஷ்யந்தி. சமுத்திரங்கள் எல்லாமே என்ன ஆறுது, எல்லாம் நீங்க யுகாந்த அக்னி வலிதகாங்கிற பதத்தை நீங்க வந்து எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாம். அந்த யுகத்தினுடைய அக்னியினால சூழப்பட்ட தருணத்துல சமுத்திராஹா சுஷ்யந்தி, அந்த சமுத்திரங்கள் அத்தனையும் காஞ்சி போறது. எப்படிப்பட்ட சமுத்திரங்கள் அப்படின்னா பிரச்சுர மகர கிராக நிலையாக. பிரச்சுரம்னா நிறைய, மகரம்னா மீன் மற்றும் கிராகம்னா குரோக்கடைல்ஸ், அந்த மாதிரி ஜலத்துல இருக்கிற ஜந்து விசேஷாக. அவைகளுக்கு நிலையாக சமுத்திராக, அவைகளுக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற சமுத்திரமானது என்ன ஆறுதுன்னா சுஷ்யந்தி காஞ்சி விடுறது. அப்புறம் தராகா அந்தம் கச்சதி. சோ வந்து என்ன அப்படின்னா தரம் வந்து பூமியானது என்னது அப்படின்னா தரணி தர பாதைஹி திருதாகா தரா. சாரி, தராஹா இல்ல, அங்க தராதான், அதான் கச்சத்தின்னு சிங்குலர்ல வந்திருக்கேன்னு பார்த்தேன். சாரி, இந்த டைப்போ எரர். அப்புறம் சோ வந்து தரணி தர பாதைஹி திருதா தரா அந்தம் கச்சதி. தரணிதரஹா அப்படின்னா தரணிம் தரதி இது தரணிதரஹா. பூமி எது தாங்கின்னு இருக்குன்னா மலைகள். சோ அந்த தரணீதர பாதைகி, அந்த அந்த மலையினுடைய பாதங்களினால் திருதா தரிக்கப்பட்ட அந்த தரா பூமியானது அந்தம் கச்சதி. அதுவும் ஒரு காலத்துல வந்து ஒரு டைம்ல வந்து அந்தத்தை வந்து பிரளய காலத்துல அந்தத்தை அழிஞ்சு விடுறது. சோ இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் எப்படின்னா மேக்னிபிசன்ட் எல்லாமே. சும்மா இத்தினுண்டு இத்தினுண்டு விஷயங்கள்லாம் இல்ல. மேரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ரீய வச்சுட்டு இருக்கிற ஒரு மலை. அதே மாதிரி சமுத்திரம்ங்கிறது இப்படி தாண்டி போற காவாவான அது ஒட்டை யானை இல்ல, இவ்வளவு பெரிய சமுத்திரம். அதுக்கப்புறம் பூமிங்கிறது பரந்த பூமி. எல்லாம் வந்து ஒரு காலத்துல அந்தம் கச்சதி அப்படின்னா நம்ம ஷரீரே காவார்த்தா. நம்ம சரீரத்தை பத்தி காவார்த்தான நியூஸ் அர்த்தம். இத பத்தி என்னத்த நியூஸ் அப்படின்னா எப்ப சரீரத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு அப்படின்னா கரி கலவ கர்ண அக்ரச்சபலே. கரினா யானை, கரி கலவம்னா யானையினுடைய குட்டி, அதனுடைய கர்ணம்னா காது, அதனுடைய அக்ரபாகம். யானையினுடைய காது வந்து ஒரு செகண்ட் சும்மா இருக்குமோ, ஆடிண்டே இருக்கும். அந்த மாதிரி சபலத்தோட இருக்கின்ற அந்த சரீரே அப்படின்னா நம்ம சரீரம் ஆடிண்டே இருக்குன்னு அர்த்தம் இல்ல, எப்ப வேணா விழும். இட் இஸ் நாட் ஸ்டேபிள். அப்படியே நிശ്ചலமா இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்மளோட சரீரம். எனி டைம் விழ போற இந்த சரீரே காவார்த்தா. இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உலகத்துல அழிவுக்கு உட்பட்டதா இருக்கே. நான் வந்து இன்னொரு 6 மாசம் அப்புறம் வாங்க நான் அப்புறம் புஸ்தகம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசம் அப்புறம் நான் இருப்பேனா இந்த உலகம் இருக்கேனா தெரியாது.
பட் என்ன பண்றது, சம்டைம்ஸ் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுறது. சோ ஷரீரே காவார்த்தா, அந்த சரீரத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ், கரி கலப கர்ண அக்ர சபலை. யானையினுடைய அந்த கர்ணத்தினுடைய அக்ரபாகம் எப்படி சபலமா இருக்குமோ, ததுவது சபலே ஷரீரே, அதுபோல சபலமாக இருக்கின்ற சரீரத்தை பத்தி, சரீரத்தில் காவார்த்தா. ஷரீரே அப்படின்னா சரீர விஷயம்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், சபலமா இருக்கிற இந்த சரீரத்தை பத்தி வாட் should ஐ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்றாரு. சரியா இருக்கா? ஆ? சூப்பர். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, காத்திரம் சங்குச்சிதம் கதிர் விகலிதா பிரஷ்டாச்ச தந்தாவலிஹி திருஷ்டிஹி நஷ்யதி வர்ததே பதிரதா வக்திரம் ச லாலாயதே வாக்கியம் ந ஆத்ரியதே ச பாந்தவஜனோ பாரியா சுஷ்ரூஷதே ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ண வயசக புத்ரோபி அமித்ராயதே. சோ என்ன அப்படின்னா, இங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. புத்ரோபி, சாரி, பகாரத்தை விட்டுட்டேன். புத்ரோபி இங்க அமித்ராயதே. இருக்கு. ஆமா, இந்த காத்திரம் ஒரிஜினல்ல சங்குச்சிதம். இருக்கு. ஆமா, காத்திரம் சங்குச்சிதம் கதிர் விகலிதா. காத்திரம்னா சரீரம், சங்குச்சிதம்னா சுருங்கி விடுத்து உடம்பு, கதிஹி அப்படின்னா மூமெண்ட், விகலிதா தடுமாற்றம். சரியா? தந்தானாம் ஆவலி, ஆவலினா வரிசைன்னு அர்த்தம். பல்லுனுடைய வரிசை எல்லாம் பிரஷ்டா, பல்லெல்லாம் விழுந்துடுத்து. அப்புறம் என்னது அப்படின்னா, திருஷ்டிஹி நஷ்யதி, பார்வை போயின்னு இருக்கு. பதிரதா வர்த்ததே, செவிட்டுத்தன்மை, காது கேட்காம இருக்கிற தன்மைங்கிறது வர்த்ததே, ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்க்ரீசன். ஆமா, வக்திரம் ஜ லாலாயதே. வக்திரம்னா வாய், அதுல வந்து லாலாயத்தைனா அப்படியே ஜலம் வந்து ஒழுகிண்டே இருக்கு. ஒழுங்கிட்டு இருக்கு. ஆனவா ஓகே, இருக்கவாளுக்கு இருக்கும் இல்லையா? அண்டர்ஸ்டுட். ஆமா. ஆமா. வாக்கியம் பாந்தவஜனகா வாக்கியம் ந ஆத்ரியதே. பந்து ஜனங்கள் எல்லாருமே நீ சொல்ற வாக்கியத்தை ஃபாலோ பண்றது இல்ல. அவதான் உட்கார்ந்துட்டு இருக்கார், சொல்லிட்டு போறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கா இல்லையா? பாரியா ந சுஷ்ரூஷதே, பாரியா வந்து சுஷ்ரூஷம் பண்றதை நிறுத்திட்டா. சரியா? ஹா கஷ்ட, ஹா கஷ்டம் புருஷஸ்ய ஜீர்ண வயசா புருஷஸ்ய. ஜீர்ணகா அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம், வயசான. ஜீர்ண வயசா அப்படின்னா கடந்த வயசு, அதாவது ஓல்டு ஏஜ் வந்த புருஷஸ்ய புருஷனுக்கு சர்வம் கஷ்டம். மேலும் என்ன, புத்திரோபி அமித்ராயதே, புத்திரனும் கூட அப்படின்னா என்ன அப்படின்னா சத்ருவாயிடும். ம். ஓ, ஓகே, ஓகே. பஜகோவிந்தத்துல அவர் வேற மாதிரி எழுதியிருப்பார். ஆமா. புத்திராதன பாஜாம் பீதிகின்னுட்டும். யார ம். கண்ணே மணியே முத்தேன்னு எந்த குழந்தைய நம்ம கொஞ்சிட்டு இருந்தோமோ, சொத்து பிரிவுன்னு வயசான வயசான காலத்துல வந்த உடனே அந்த குழந்தைகிட்ட வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் போடுறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா? கரெக்ட், ஆனா கரெக்ட். ஒரு பயம், அது தப்புன்னு இல்ல. சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, காத்திரம் சங்குச்சிதம் கதிர் விகலிதா தந்தாவலிஹி ச பிரஷ்டா திருஷ்டிஹி நஷ்யதி பதிரதா வர்த்ததே வக்திரம் ச லாலாயதே பாந்தவஜனः வாக்கியம் ந ஆத்ரியதே பாரியா ந சுஷ்ரூஷதே ஹா கஷ்டம் ஜீர்ண வயசः புருஷஸ்ய புத்ரோபி அமித்ராயதே. புத்திரனும் கூட ஓ, அமித்ராயத்தேவா? ஓகே, ஓகே, அமித்ராயதே. அவன் அதான் ஓகே, ஓகே. புத்ரோ அபி, நீங்க ஒரு வார்த்தை வரணும். அதான், அதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓகே. டைப்பிங் மிஸ்டேக். வான் புத்ரோபி, அவுட் ஏஜ்னு போட்டிருக்கு இந்த ஆமா, இதுல. புத்ரோபி ம். அமித்ராயதே. ஆமா. அவனும் வந்து மித்ரவத்து அமித்ரஹா அப்படின்னா சத்ருவத்து ஆச்சரத்தின்னு அர்த்தம். ம். சத்ருவை போல ட்ரீட் பண்ணப்படுறான். சரியா இருக்கா? ஆ? அப்புறம் இந்த மாதிரியே நிறைய எழுதியிருக்காரு, பட் எல்லாமே நியூ கான்செப்ட்ஸா இருக்கும். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, வர்ணம் சிதம் ஜடிதி வீக்ஷ்ய சிரோருஹாணாம் ஸ்தானம் ஜரா பரிபவஸ்ய ததா பும்சாம் ஆரோபித அஸ்தி சதகம் பரிஹிருத்திய யாந்தி சாண்டாலகூபம் இவ யாந்தி தூரதரம் தருண்யா. தருண்யா யாந்தி, அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். தருண்யா, இளம் வயதுல இருக்கிற ஸ்திரீகள் வந்து யாந்தி போயிடுறா. எதை அப்படின்னா, என்னதை பார்த்துட்டு அப்படின்னா, சிதம் வர்ணம் சிரோருகானாம் சிதம் வர்ணம் ஜடிதி வீக்ஷ்ய. சிரோருகா அப்படின்னா தலைமுடின்னு அர்த்தம். சிரஸ்ல வந்து வளர்றதுனால அதுக்கு சிரோருகம்னு பேரு. சரியா? சிகுராகா. சோ அந்த சிரோருகானாம் வர்ண சிதம் வர்ணம், சிதம்னா வெள்ளை, வெள்ளையான அந்த கலரை தலை நிறைச்சி போன உடனே ஜடிதி வீக்ஷிய பார்த்த உடனேயே என்ன பண்றா அப்படின்னா, ஸ்தானம் பும்சாம் ஜரா பரிபவஸ்ய ததா. அதுதான் அதுதான் ஸ்தானம் என்ன, பும்சாம் ஜரா பரிபவஸ்ய. பரிபவம் அப்படின்னாலே அவமானம்னு அர்த்தம். ஜரையினால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அவமானம்ங்கிறது என்ன அப்படின்னா தலை நிறைக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதை பார்த்துட்டு இந்த தருண்யகா என்ன பண்றா அப்படின்னா, ஆரோபித அஸ்தி சதகம் புமாம்சம்
பரிஹிருத்திய ஆரோபிதம் ஏற்றப்பட்ட அஸ்தினா போனு வெறும்னா அப்படியே உடம்புல வந்து எல்லாம் ஜரா வந்து ஜராவினுடைய ஒரு அட்டாக் வந்து கொடுத்து அப்படின்னா கண்ணு தெரியாம போகும், தலைமுடி நிறைச்சு போகும், உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் சுருங்கி போகும், அதுல வந்து போன் எல்லாம் நல்லா தெரியும். சோ இது என்ன அப்படின்னா ஆரோபித அஸ்தி சதகம் புமாம்சம் பரிஹிருத்திய விட்டுட்டு தருண்யா தூரதரம் யாந்தி, தூரமா ஓடி போயிடுறாளாம். எத மாதிரி அப்படின்னா அந்த புமாம்சம் எப்படி விட்டுட்டு போறா அப்படின்னா சாண்டால கூப்பம் இவ. சண்டால ஜனங்களினுடைய கூப்பம்னா கிணறு. அவ உபயோகிக்கப்பட்ட கிணத்துல இன்னொருத்தர் போய் தண்ணி எடுப்பாளோ? எடுக்க மாட்டா. சோ இந்த புமாம்சம் ஆரோபித அஸ்தி சதகம் புமாம்சம் ஜராபரிபவஸ்ய ஸ்தானம் வீக்ஷ்ய பார்த்துட்டு தருண்யः பரிஹிருத்திய சாண்டால கூப்பம் இவ யாந்தி. இவனை விட்டுட்டு எது மாதிரி போறா அப்படின்னா சாண்டாளர்களுடைய அவளால சண்டால சம்பந்தி ஜலாசயம் அது போல இவனை வந்து விட்டுடுல. அடுத்தது இதுவும் அடுத்தது ரொம்ப அழகான இது இங்க ஒரு இது எழுதியிருக்கு, ஒரு என்னது? நோட் ஒன்னு எழுதியிருக்கு. ஆஹ் இந்த நான் சும்மா இப்பதான் டவுன்லோட் பண்ணேன். இட் அஸ்தி வாஸ் அ கஸ்டம் இன் ஃபார்மல் டைம்ஸ் வித் ஆஹ் சண்டாலாஸ் டு ஆஹ் லைன் தேர் வெல் வித் போன்ஸ் ஃபார் ஆர்னமெண்டேஷன். ஓ ஓகே. அது சுத்தி போன்ஸா வச்சிருப்பாப்புல இருக்கு, அதனால அதை பார்த்துட்டு பயந்து ஓடி போடுவாப்புல இருக்கு. ஓ ஓகே. அதுகிட்ட யாரும் போக மாட்டாப்புல இருக்கு ஓகே நல்லா. அப்படின்னு ஒரு நோட்டு ஒன்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல. ஓ ஓகே. நல்லா இருக்கே அது. ம், ம், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இந்த சம்ஸ்கிருத புக்கு தான் வச்சுட்டு இருக்கேன். ம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா யாவத் யா- ஸ்வஸ்தமிதம் ஷரீரம் அருஜம் யாவத் ஜரா ஆ, தாதி இது ஓகே. யாவத் ச இந்திரிய சக்திः அப்ரதிஹதா யாவத் க்ஷயோ ந ஆயுஷः ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா காரியः பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனே து கூபகலனம் பிரதி உத்யமः கீதృஷः. சரி. சோ வந்து என்ன இந்த ஸ்லோகம் நீங்க படிச்சிருப்பேன் சுபாஷிதத்துல. ஆமா, ஆமா, ஆமா. யாவது ஸ்வஸ்தமிதம் ஷரீரம், யாவத் காலம் இதம் ஷரீரம் ஸ்வஸ்தம், இந்த சரீரமானது ஸ்வஸ்தமா இருக்கோ, ஹெல்த்தியா இருக்கோ, அருஜம் ரோகம் இல்லாம இருக்கோ, யாவத்து ச யாவத்து தூரத்தக ஜரா, ஜரானா கிழட்டுத்தன்மை, அது எப்போ இட் இஸ் மெயின்டைனிங் அ டிஸ்டன்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம்? யௌவன காலத்துல இருக்கோம் நம்ம. யாவத்து ச இந்திரிய சக்தி அப்ரதிஹதா, இந்திரிய அப்ரதிஹதா இந்திரிய சக்தி யாவத் காலம். சோ வந்து தடை பிரதிஹதா அப்ரதிஹதா, பிரதிஹதானா ஒரு தடைக்கு உட்பட்டுறதுன்னு அர்த்தம், ஒரு ஆப்ஸ்டக்கல் வருது. அப்ரதிஹதா அப்படின்னா தடை இல்லாமல் இல்லாம. இந்திரிய சக்தி யாவது, இந்திரியங்களினுடைய சக்தி சென்ஸ் ஆர்கன்ஸினுடைய யூசேஜ் வந்து தடை இல்லாம எவ்வளவு காலம் இருக்கோ, யாவது க்ஷயக ந ஆயுஷக, ஆயுஷுக்கு க்ஷயம்ங்கிறது ஆகாம இருக்கோ, தாவதேவ ஆத்மஸ்ரேயசி தாவதேவ விதுஷா ஆத்மஸ்ரேயசி மகான் பிரயத்னஹா காரியஹ, அது ம். வரைக்கும் தான் விதுஷா அப்படின்னா ஒரு புத்திசாலியானவன். புத்திசாலினா எல்லா டிக்ஷனரியே படிச்சவன் புத்திசாலிங்கிறது இல்ல. எவன் வந்து நித்தியானித்திய வஸ்து விவேகியோ அவன் தான். நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு அறிந்தவன் விதுஷா வித்வான். சோ அந்த விதுஷா அவனால ஆத்மஸ்ரேயசி ஆத்மாவினுடைய ஸ்ரேயஸுக்கோசரம் தாவத் காலமேவ மகான் பிரயத்னஹ காரியஹ கர்த்தவ்யஹன்னு அர்த்தம், பெரிய ஒரு ம். பிரயத்தனமானது செய்யணும். அதாவது as long as you are healthy, as long as you are not afflicted by illness, as long as you are young, as long as you are able to use your sense organs, அந்த டைம்ல தான் இத பத்தி யோசிக்கணும். எல்லாம் பெட்ல படுத்துண்டு எனி டைம் போயிடுவா அப்படின்னு சொல்ற சமயத்துல நாராயணாவும் வராது, ராமரும் வராது, கிருஷ்ணரும் வராது, ம். எல்லாம் சூழ்ந்து நின்னுட்டு இருப்பா. நமக்கு என்ன தோணும் அப்போ? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அப்படின்னா சந்தீப்தே பவனேது கூபகனனம் பிரதி உத்தியமஹ கீதృஷः. பவனே சந்தீப்தே சதி, பவனமானது அப்படியே கொழுந்து எரியும் போது. எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு பில்டிங். அப்ப இருங்கோ இருங்கோ வெயிட் பண்ணுங்கோ, நான் இப்ப கிணத்தை தோண்டி தண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கூப்ப கரெக்ட். கூப்ப கனனம், கனனம்ங்கிறது டிக்கிங்னு அர்த்தம். சோ கனதி ம். இல்லையா? சோ கனனம் ம். கூப்ப கனனம் கூப்பஸ்ய கனனம், வெள்ளனுடைய தோண்டுதல் பிரதி உத்தியமஹ கீதృஷः, மேக்கிங் an effort to dig a well when the building is ஹவுஸ் இஸ் afflicted, ஆன் ஃபயர். house is on fire. So when the house is on fire நீ வந்து வெல்லுக்கு நோண்டிட்டு இருந்தேனா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி என்ன அப்படின்னா எது வரைக்கும் உன்னுடைய இந்திரியங்கள் நன்னா இருக்கோ, உன்னுடைய சரீரங்கள் நன்னா இருக்கும், சரீரம் நன்னா இருக்கோ, உனக்கு வியாதி வடுக்க இல்லையோ, உனக்கு வந்து கிழட்டுத்தன்மைங்கிறது அப்ரோச்சபிள் ஸ்டேஜ்ல இல்லையோ, அப்புறம் அந்த அது வரைக்கும் தான் அந்த டைம்ல தான் நீ ஆத்மஸ்ரேயசி
அதாவது பிரயத்னக காரியம் இல்ல, மகான் பிரயத்னக காரிய, ஒரு பெரிய எஃபர்ட் யூ ஹேவ் டு மேக். யூ ஹேவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பரீட்சையை கரெக்ட். நீங்க பாஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் சார் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த ஆத்மஸ்ரேயஸுக்கு நீங்க பெரிய ஒரு பிரயத்தனத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னா, when all these are in a stable condition. அது இல்ல அப்படின்னா கடைசி காலத்துல பாத்துக்கலாம், அதுவும் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டோம்னா, அது எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னா, சந்தித்தே பவனேது கூபகனம் கனனம் பிரதி உத்தியமஹா கீதிருஷா. வீடு வந்து அப்படி எரிஞ்சுட்டு இருக்கு, அப்ப இருங்கோ இருங்கோ கணத்தை நோண்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பிரதி உத்தியமஹா வியர்த்தகா எல்லாம் இல்ல, கீதிருஷான்னு போட்டுட்டாரு, நீயே டிசைட் பண்ணிக்கோ. அதான் அதோட முடிச்சுக்கோங்க. கீதிருஷா. கரெக்ட். அதாவது இது ஃபர்தரா ஐ நீ நாட் டெல் த பாயிண்ட் ஆஃப் ஆமா ஆமா டீடைலிங் கொடுக்க வேண்டாம் நானு. ஆமா யூ ஆமா. கேன் மேக் அவுட் தட் சந்தீப்தே பவனேது கூபகனனம் பிரதி ம். உத்தியமாக கீதிருஷா அப்படின்னு நீயே டிசைட் பண்ணி. பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நமக்கே தெரியும். Correct. சேம் திங் அப்ளைஸ் ஹியர் ஆல்சோ. இல்ல? இது இந்த ஃபோர்த் லைன் தான் மேடம், இந்த பேப்பர் 4 சமர்த்தால இந்த நிபந்த சபகத்துல ஒரு எஸ்ஏயோட டைட்டில். ஓகே. என்னடா